இன்னைக்குரிய டிவோஷன் அழைக்கப்பட்டவர்கள் மத்தேயு 22:14. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது, யார் அதுல பிரவேசிக்கும் தகுதியை பெறுவாங்க அப்படிங்கிறதை எளிதில விளங்கி கொள்ளும் பொருட்டு கர்த்தர் ஒரு உவமையின் மூலமா விளக்குறாரு. அன்றைய நாட்கள்ல திருமண நிகழ்ச்சிகள்ல யூத மக்களிடையே இருந்த பழக்கத்துல இருந்த கல்யாண வஸ்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யூத கலாச்சாரத்துல கல்யாணத்தை நடத்துறவங்க நேரில சென்று தன்னுடைய மகன் இல்லைன்னா மகள் கல்யாணத்துக்கு அவங்கள கனப்படுத்தி அழைப்பாங்க. அது முதல் அழைப்பு. கல்யாணத்துக்கு ஏற்ற முன்னேற்பாடுகள் செய்து கொண்டிருப்பாங்க. கல்யாண விருந்து ஆயத்தமானதும் முன்பு அழைக்கப்பட்டவங்களை மீண்டும் அவங்க வேலைக்காரவங்க மூலமா அவங்களுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸ் கொடுப்பாங்க. இது இரண்டாவது அழைப்பு. இந்த இரண்டு அழைப்பையும் ஏதேனும் சாக்கு போக்கு சொல்லி கல்யாணத்துக்கு வர தவறுனா அந்த கல்யாண வீட்டார் அதை மிகப்பெரிய அவமதிப்பா எடுத்துக்கொள்ளுவாங்க. இதன் விளைவாக உறவுகள்ல முறிவு ஏற்படும். கல்யாணத்துக்கு வந்தவங்க கல்யாண நிகழ்ச்சி முடிந்தவுடன் அவங்க விருந்து சாலைக்கு அழைக்கப்படுவாங்க. கல்யாணத்தை நடத்துபவர் விருந்தினர் அனைவருக்கும் கௌரவிக்கும் வகையில கல்யாண வஸ்திரம் ஒண்ணு கொடுப்பாரு. அதை அணிஞ்சுதான் விருந்து சாலைக்குள்ள அவங்க போகணும். அவங்கள வரவேற்கும் வகையில விருந்து சாலைக்குள்ள சென்று பார்ப்பாங்க. யாரேனும் அந்த கல்யாண வஸ்திரம் உடுத்தாம அவங்க அழைக்கப்பட்டவங்களா இருந்தா அவங்கள வெளியேற்றப்படுவாங்க. ஏன்னா கொடுத்த கல்யாண வஸ்திரத்தை அணியாது இருந்தாலும் அதுவும் அவமதிப்பாதான் கருதப்படும். இதுதான் யூதர்களுடைய பழக்கம். இந்த நாள்ல வேத பகுதியில நம்ம படிச்சது உவமையில ராஜாவின் அழைப்ப அசட்டை செய்தவர்களுக்கு பதிலாக தெருவில் நின்ற அனைவருக்கும் தனது ஊழியக்காரன் மூலமா அழைப்பு கொடுக்கிறாரு. அவர்கள் நல்லோர் பொல்லோர் எல்லாரையும் கூட்டி கொண்டு வராங்க. அழைக்கப்பட்டவர்களோ அபாத்திரரா போனாங்க. அழைப்பை ஏற்று வந்த ஒருவன் கல்யாண வஸ்திரம் தரிக்காம வந்தத கண்டப்ப என்ன பண்றாங்கன்னா அவனை உடனே அதை ஒரு அவமதிப்பா கருதி அவனை கையும் காலும் கட்டி அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருள்ல போட உத்தரவிட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தர விரும்புகிற காரியம் இதுல இருந்து என்னன்னா, வேதம் அநேக வஸ்திரங்களை குறித்து சொல்லுது. ரட்சிப்பின் வஸ்திரம் நம்மள பாவத்துல இருந்து விடுதலை அடைய செய்யும். அந்த வஸ்திரத்தின் பெயர்ல இருந்து அதை நம்ம விளங்கி கொள்ளலாம். அடுத்து நீதியின் சால்வை. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக வளர்ச்சி அடையும் போது நீதியின் சால்வை நமக்கு தரப்படும். இது மணவாட்டி அணியும் நகைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிப்பின் வஸ்திரம் மட்டும் பெற்றுக்கொண்டா ஆட்டுக்குட்டியானவரின் விருந்துக்கு விருந்தாளியா மட்டும்தான் செல்ல முடியும். ஆனா நீதியின் வஸ்திரம் பெற்றிருந்தா இயேசுவின் மணவாட்டியாக நம்ம செல்ல முடியும். தேவனே மணவாட்டியாக மாற கிருபை தாரும். ஆமேன்.